ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 13/3/2025 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்கள் பதவியே எவ்வளோ படிக்கிறீங்கன்றதை பொறுத்து தான். லௌகீக பதவியும் அப்படித்தான், சொர்க்கத்தில் வரக்கூடிய பதவியும் அப்படித்தான். இப்போ படிக்கிறத வச்சு தான். பழைய பக்தர்களாக இருந்தால், துவாபரக ஆரம்பத்தில் வருவாங்களே, அவங்களா இருந்தால் நல்லா படிப்பாங்க. ஸோ நீங்கள் நல்லா முரளி படிக்கிறீங்கன்னா ஓகே, நம்ம ஆரம்பத்தில் வந்துட்டோம் அப்படின்னு குஷியாக இல்லாம். அவங்க உயர்ந்த பதவியும் அடைவாங்க. கேள்வி: யார் அப்பாவோட நினைவில் இருப்பாங்களோ அவர்களுடைய அடையாளம் என்னவாக இருக்கும் தெரியுமா? அவங்க நல்ல குணம், அழகான குணம். அந்த குரானில் அடிக்கடி வரும் இந்த வார்த்தை, அழகானவர்கள், அழகானவர், அந்த குணத்தை அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அழகான குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தூய்மை ஆகிக்கிட்டே போவாங்க. ராயல் தன்மை அவங்கக்கிட்ட இருக்கும். தங்களுக்குள்ள பார்க்கடல் மாதிரி இருப்பாங்க, பால் பாயாசம் மாதிரி இருப்பாங்க அப்படின்னு பாபா அடிக்கடி சொல்லுவார் இல்லைங்களா? அந்த மாதிரி இருப்பாங்க. ரொம்ப அன்பாக, குளிர்ச்சியாக, ஹாப்பியாகவும் இருப்பாங்க. அவங்க எப்போதுமே பார்த்தோம் அப்படின்னா மற்றவர்களை பார்க்க மாட்டாங்க, தன்னை தான் பார்ப்பாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்களோ அதற்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய புத்தியில் எப்போவுமே இருக்கும். யாரெல்லாம் பாபா நினைவில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அழகிய குணம், ராயலான நடத்தை, தூய்மையான பார்வை, இனிமையாக இருப்பாங்க. மற்றவங்கள பார்க்க மாட்டாங்க, தன்னை மட்டும் பார்ப்பாங்க. நான் விதைப்பதற்கான பலனை நானே அனுபவிப்பேன் அப்படின்னு இருப்பாங்க. ஓம் சாந்தி. பாரதத்தினுடைய ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் சாஸ்திரம் கீதை அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்படுது. இந்த கீதையை கூறியது யார் என்பது யாருக்கும் தெரியாது. இது ஞான விஷயம். மற்றபடி ஹோலி போன்ற பண்டிகையில் இங்கத்த விஷயம் கிடையாது. ஆக்சுவலாக நாளைக்கு ஹோலி, ஹாப்பி ஹோலி எல்லோருக்கும். இவை எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பக்தி மார்க்கத்தினுடைய விழாக்கள் தான் எல்லாமே. விழா என்றாலே ஒரே ஒரு திருமூர்த்தி சிவ ஜெயந்தி தான் ஆகும் அப்படிங்கிறார். அவ்வளோதான். சிவ ஜெயந்தி என்று மட்டும் ஒரு பொழுதும் கூறிவிடக்கூடாது. கூட சேர்த்து என்ன சொல்லணும் அப்படின்னா, திருமூர்த்தி என்ற வார்த்தை சேர்க்கும் பொழுது மனிதர்கள் குழப்பமடைய மாட்டாங்க. இது அதாவது நமக்குன்னு இருக்கிற ஒரே பண்டிகை சிவ ஜெயந்தின்ட்டார். அதாவது பக்தர்களுக்கும் நமக்கும் உள்ள காமனான பண்டிகை. ஆனால் இதில் என்னென்னா, பாபா சொல்கிறார் திருமூர்த்தின்னு சொன்னால் புரியாது, சார் திருமூர்த்தின்னு சொல்லலைன்னா புரியாதுன்றார். நமக்கு ஃபஸ்ட்டு புரியாது, ஏன்னா யாருக்கும் திருமூர்த்தின்ற வார்த்தையே இங்கே தெரியாது. ஆனால் இது வேலை செய்யுமானா எனக்கே வேலை செஞ்சுருக்குது. முதல்ல எங்கள் வீட்டில் 80வது சிவ ஜெயந்தி அப்படின்னாங்க. என்னடா 80வதுன்றாங்க, ஒன்றுமே புரியல. அப்போ ஏதோ ஒன்று இருக்குதுன்னு மைண்டில் பதியுது இல்லை? இப்போ திருமூர்த்தி சிவ ஜெயந்தினாலும் அதே மாதிரி பதியும். இன்னொரு விஷயம் கூட இருக்குதுங்க பிரதர். அதாவது நம்ம இந்த ஞானத்தை பிரம்மா உடலில் சிவபெருமான் இந்த ஞானத்தை சொல்கிறார். அதாவது பிரம்மா பாபை விட்டுட்டு கூட சிவன் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னாலும் கூட அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் உங்கள் நம்பிக்கைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அப்போது நம்ம பிரம்மா ப்ளஸ் விஷ்ணு, சங்கர், அவங்களுடைய பாட்டு எப்படி சிவபாபா வர்றாரு, யாருடைய உடலில் வர்றாரு, எப்படி இந்த ஞானத்தை சொல்கிறாரு, இந்த ஞானத்தை சொல்கிறதன் மூலமாக யாராக நம்ம ஆகுறோம், இதெல்லாம் முழுசாக அந்த சக்கரத்தையே சொல்லும் பொழுது தான் அவங்களால ஓரளவாவது புரிஞ்சிக்க முடியுது. கூடவே அந்த நோட்டீஸுக்கு கீழே சொர்க்கராஜ்யம் உங்களுடைய பிறப்புரிமைன்னு ஏதுங்கன்றார். பாருங்கள், அது வேற இது வேறு. அப்போ இதில் டச் ஆகலைன்னா அதில் டச் ஆகட்டும், இல்லை இன்னொன்று டச் ஆகட்டும். அதுக்காக தான் பாபா ஒன்று எதில் டச் ஆகும்னு தெரியாது, ஒன்று ஒன்றா எழுத சொல்கிறார். சிவபகவான்
தந்தையாகவும் இருக்கிறார் அல்லவா, அவசியம் வருகின்றார். அப்பா வராரு, வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சொர்க்கத்திற்கு எஜமானராகவும் ஆக்குகின்றார். ராஜயோகம் கற்பதன் மூலம்தான் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக முடியும். சித்திரங்களுக்குள் அதிக ஞானம் இருக்குது. மனிதர்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு சித்திரங்களை நம்ம உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க பாபா. சூப்பர். படத்தை பார்த்தோன்னே பிரமிக்கணுன்ற நல்ல பக்தி செஞ்சவங்களா இருந்தால் நல்ல ஞானம் எடுப்பாங்க. கம்மியான பக்தி பண்ணியிருந்தாங்கன்னா ஞானமும் கம்மியாக தான் எடுப்பாங்க, பதவியும் கம்மியாக தான் அடைவாங்க. ஸோ கம்மியாக பதவி அடைஞ்சிட்டேன், நான் எதுக்கு உனக்கு அதிகமாக பக்தி பண்ணணும்னு நினச்சிட்டு கம்மியாக பக்தி பண்ணுறாங்களோ என்னவோ தெரியல. பாபா அதை தான் அங்கே பிரதர் சொல்கிறாரு, யார் அதிகம் பக்தி செய்திருப்பார்களோ அவர்கள்தான் ஞானமும் அதிகம் அடைவார்கள். சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம லேட்டாக வந்திருக்கிறோம், அதனால் நம்ம குறைவாக தான் பக்தி செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. அதாவது ஆழமான பக்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. நாடக திட்டத்தின்படி நம்ம லேட்டாக வந்திருந்தாலும் கூட பக்தி நம்ம ஆழமாக ஆரம்பத்துலேருந்தே செஞ்சுருந்தோம் அப்படின்னா இந்த ஞானம் விஷயங்கள் நன்றாகவே நமக்கு புரியும், நல்லாவே தாரணையும் நமக்கு ஆகும். அதுவும் இல்லாமல் ஆரம்பத்தில் கொஞ்சம் புரியாது. ஏன் அப்படின்னா அந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கும், நிறைய தமிழே பார்த்திங்கன்னா ஹிந்தி வார்த்தைகள்லாம் இருக்கும். ஸோ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில கொஞ்சம் டைம் எடுக்குமே தவிர மற்றபடி ஈஸியான விஷயங்களாக தான் இருக்கும். பக்தி செஞ்சவங்களுக்கு அது நல்லாவே புரியும். அந்த கீழ் பதவியிலும் வர்ஷிகரமாக இருக்குது இல்லை, வேலைக்காரர்களும் நாராயணனுக்கு வேலைக்காரனாக இருக்கிறவங்களுக்கும் பிரஜைக்கு வேலைக்காரங்களாக இருக்கிறவங்களுக்கும் ஏழை பிரஜைக்கு வேலைக்காரங்களாக இருக்கிறவங்களுக்கும் வேலைக்காரங்களாக இருக்கிறதுக்குமே எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. எல்லாமே நீங்கள் எப்படி படிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இப்போ பாபா என்ன சொல்கிறாங்க, அனைத்திற்கும் ஆதாரம் இந்த படிப்பில் தான் இருக்குது. உங்களில் கூட பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பேர் தான் நல்ல முறையில் யுக்தியாகவும் பேசுகிறாங்க. நல்ல குழந்தைகளின் நடத்தைகளும் கூட நன்றாக இருக்குது. குணங்களும் மேன்மையாக இருக்கணும். எந்த அளவு தந்தையினுடைய நினைவில் இருப்பாங்களோ அவங்க தூய்மையாக்கிட்டே போவாங்க. மேலும் அவர்களுடைய நடத்தை எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ராயலாக இருக்கும். சில இடங்களில் சூத்திரர்களின் நடத்தைகளும் நன்றாக இருக்கிறது. இது நம்மளே கூட பார்க்குறோங்க பிரதர். ஆனால் இங்கு பிராமண குழந்தைகளின் நடத்தைகள் அப்படி இருக்கிறது. அதாவது பார்த்திங்கன்னா சூத்திரர்களோட நடத்தை கூட சிலரோடது நல்லா இருக்குது, ஆனால் பிராமணர்களுடைய நடத்தை தந்தைக்கிட்ட படிச்சுக்கிட்டே ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் சொல்லிவிட்டு இதுக்கெல்லாம் காரணம் என்ன, நீங்கள் படிக்கிறத பொறுத்துன்றார். அந்த படிப்பை நீங்கள் எந்த அளவுக்கு தாரணை பண்ணுறீங்களோ அது நடத்தையில் வந்தே தீரும். வரலை அப்படின்னாலே பண்டிதர் மாதிரி பதிக்கிறீங்க, உள்ளே போகலை அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய நடத்தை உங்களுக்கு கடவுளாக சொல்லி கொடுக்குறாங்க, ஆர் யூ சீரியஸ் அப்படின்னு கேட்க வச்சிடாதீங்க. என் பேரை கெடுத்துடாதீங்கன்றார். கடவுள் தான் இந்த லட்சணமாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரோ அப்படின்னு கேட்க வச்சிடாதீங்க. பாபா சொல்கிறாங்க, மிக இனிமையாக பார்க்கடல் போன்று நம்மளுடைய நடத்தை இருக்கணும், பேச்சு இருக்கணும். யார் அந்த மாதிரி இருக்கிறாங்களோ அவர்கள் கண்டிப்பாக அடைவார்கள். மற்றவங்க இந்த மாதிரியெல்லாம் இல்லை அப்படின்னா பெற மாட்டார்கள். தந்தை நல்ல முறையில் புரிய வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது நடந்துக்கிறது ஜென்ரலாக மற்றவங்க எப்படி பேசுகிறாங்களோ அப்படி தான் நம்மளுடைய ரிப்ளை வரும். அதுக்கு தான் பாபா என்ன சொல்கிறார், அங்கே பார்க்காத என்னுடைய மனைவி சிவனுடைய மனைவி பார்வதி நான் அப்படின்ற உணர்விலே இருங்கன்ற. அப்போ அப்பாவை வெளிப்படுத்தணுன்றதில் கவனம் இருக்கும். அப்போ பால் பாயாசம் மாதிரி அவ்வளோ இனிமையாக இருக்கும். உங்களுக்கு துக்கம் கொடுத்தவங்க கிட்ட கூட உங்களுடைய நடத்தை. என்னுடையவர் ஒரு பாபா தான் அப்படின்னு இருக்கும் பொழுது அந்த அன்பு தானாகவே எல்லாருக்கிட்டே பெருக்கெடுத்து ஓடும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த உலகத்திலே ஒரு பெரிய பணக்காரர், ஒரு குணவான், அவர் உலகத்துக்கே பிரசித்தமானவர், அவர் எல்லாருக்குமே பிடிக்கும். அப்படிப்பட்ட பிரபலமான ஒரு நடிகரோ
இல்லை ஒரு அம்பானி மாதிரி ஒரு தொழிலதிபரோ இருக்கிறாங்க, அவங்கள பிடிக்காதவங்க யாருமே இல்லை அப்படிங்கிற ஒருத்தருக்கு நம்ம மனைவியாக போகிறோம் அப்படின்ட்டு நம்ம போகிறோம் அப்படின்னா, அந்த மனைவிக்கு எப்படிப்பட்ட போதை இருக்கும் அப்படின்னா, இப்படிப்பட்டவர் என்னுடையவராக இருக்கிறாரே அப்படிங்கிற போதை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கணவன் தன் மனைவி பேச்சை கேட்குறாரு அப்படிங்கிறப்ப இன்னும் அந்த போதை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே பிரசித்தமானவர் கடவுள் அப்படின்ட்டு எல்லாராலையும் விரும்பப்படுபவர், நன்மை செய்யக்கூடியவர், யாரை அடையணும்னு இவ்வளோ நாளாக காத்துக்கிட்டு இருந்தாங்களோ அவரை நம்ம கணவராக அடையிறோம். ஆனால் அந்த கணவர் என்ன சொல்கிறாரு, நம்மளை பார்த்து, குழந்தை நான் உனக்காக தான் இருக்கிறேன், நீ என்ன உனக்கு சேவை செய்ய தான் நானே வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அதை நினச்சி பார்க்க அப்பா மேலே அன்பு அதிகமாகிட்டே இருக்கும். அந்த அன்பு அது மற்றவங்கள்ட்ட அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ பாபா ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா புரிய வைக்கிறாரு. எல்லையற்ற தந்தை பற்றிய அறிமுகத்தை முதல்ல கொடுங்க. குறிப்பாக திருமூர்த்தி படம் இருக்குது இல்லையா, ரொம்ப நல்ல படம். சொர்க்கம் மற்றும் நரகம் 2 புறமும் இருக்குது. அதான் அந்த படத்தில் கூட காட்டுறாங்க. சக்கரத்திலும் தெளிவாக இருக்குது. எந்த தர்மத்தை சார்ந்தவராக இருந்தாலும் கூட என்ன பண்ணுங்க, இந்த சக்கரம் படம் அல்லது மரம் பற்றியும் நீங்கள் புரிய வைக்கணும். இந்த கணக்கை பார்க்கும் பொழுது நீங்கள் புது உலகம் சொர்க்கத்திற்கு வர முடியாது. எந்த தர்மம் அனைத்தையும் விட உயர்வாக இருந்ததோ, அனைத்தையும் விட செல்வம் மிக்கதாக இருந்ததோ, அதுவே அனைத்தையும் விட ஏழையாக ஆகிவிட்டது. அது அனைவரையும் விட முதலில் வந்ததோ அதன் எண்ணிக்கையும் அதிகமாக தானே இருக்க வேண்டும். ஆனால் இந்துக்கள் பல தர்மங்களுக்கு மாறி போயிட்டாங்க. தனது தர்மமான ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை அறியாத காரணத்தினால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பிற மதங்களுக்கு போயிட்டாங்க. அல்லது என்ன சொல்லிக்கிட்டாங்க அப்படின்னா தங்களை தாங்களே இந்து தர்மம் அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. காரணம் என்ன, அவங்க தர்மம் அவங்களுக்கு தெரியல. அதனால தான் மனிதர்கள் கடவுளே சாந்தி தேவனே அப்படின்னு கூப்பிட்டா கூட அந்த சாந்திக்கு என்ன அர்த்தம்னே தெரியல. ஆனால் தேவதூதன், அமைதி தூதுவன் எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. தங்களது தர்மத்தை பற்றி அவங்க புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அமைதியை கொடுப்பவரே என்று ஈஸ்வரனை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதிகமாக அழைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அமைதியினுடைய பொருளை புரிஞ்சுக்கிறது கிடையாது. அதாவது அமைதி அப்படின்னா அவங்களுடைய கணக்குப்படி என்ன அப்படின்னா முக்தி தாமம், அதோட ஸ்டாப் ஆகிடுது. அமைதினா அவ்வளோதான், அந்த மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க. ஆனால் பாபா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சொர்க்கத்தையும் சேர்த்து சொல்கிறார். அங்கே அமைதியும் இருக்குது, சுகமும் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிற அந்த தர்மத்தினுடைய இதுவே அவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உலக அமைதிக்காக போராடின குழந்தைகளுக்குத்தான் அந்த அமைதியான உலக ராஜ்யத்தையே பாபா பரிசாக கொடுக்குறார். இல்லை எவ்வளோ முயற்சி பண்ணீங்க, ஒன்றும் இல்லை, என்ன ஆனாலும் நீங்கள் அமைதியாக இருக்கணும், அமைதியின் சக்தியை பரவணும். இதுதான் அந்த முயற்சி. எந்த அளவுக்கு பண்ணீங்களோ அந்த அளவுக்கு அங்கே உயர்ந்த பதவி உங்களுக்கு. பரிசு யார் கொடுக்குறாரு? சுயம் கடவுளே கொடுக்குறார். அப்போ அது எவ்வளோ பெரிய பரிசு. சூரிய வம்ச உலக ராஜ்யத்தையே நமக்கு கொடுக்குறாரு. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களது புத்தியில் முழு உலகின் சரித்திர பூகோளம் மற்றும் வர்ணம் போன்ற அனைத்தும் இருக்குது. உலக ராஜ்யத்தை அடைய வேண்டுமெனில் சிறிது முயற்சியும் பண்ணணும் இல்லையா? ஆசிரியர் என்ன வேலை கொடுக்கிறாரோ அதை நம்ம செஞ்சு காமிக்கணும். இங்கே ஆசிரியர் அப்படின்னா பாபாவை தான் சொல்கிறாங்க. ஆக யாரிடத்தில் முழு ஞானம் இருக்கிறது என்பதை பாபா பார்க்குறாராம். சில குழந்தைகள் முரளியின் மீது கவனமே கொடுக்கறது கிடையாது, தினமும் முரளி படிக்கிறது கிடையாது. யார் முரளி படிக்கலையோ அவர்கள் மற்றவர்களுக்கு என்ன நன்மை செய்ய முடியும் அப்படின்னு அப்பா கேட்குறாங்க. பல குழந்தைகள் என்ன பண்ணுறாங்களாம், எந்த நன்மையும் செய்யாமலே இருக்கிறாங்க.
தனக்கும் செஞ்சுக்கல, மற்றவங்களுக்கும் செய்யாமல் இருக்கிறாங்க. அப்படி செய்யாமல் இருக்கிறனால தான் அவங்க வந்து குதிரைப்படை, காலாட்படை அப்படின்னு சொல்லப்படுது. சூப்பர் பாயிண்ட்டு. முரளி படிக்காமல் யோகமும் வராது, மாயும் வெல்ல முடியாது, மற்றவர்களுக்கு நன்மையும் செய்ய முடியாது. முரளி படிக்காமலே நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா பொய் சொல்கிறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இங்கே தானே செடிக்கு தண்ணியே ஊற்றலைன்னா அப்புறம் என்ன, தண்ணி தேவதா கன்றுக்கு தண்ணியே இந்த முரளி தான். ஸோ சிலர் மகாரதிகளாக இருக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும் மகாரதி குழந்தைங்க யார், காலாட்படை குழந்தைங்க யாருன்ட்டு. ஸோ சில குழந்தைங்க காலாட்படை அல்லது குதிரைப்படையாக இருக்கிற காரணத்தினால என்ன சொல்கிறாங்க, பாபா குல்ஜார் தாதி அனுப்புங்க, பிரகாஷ்மணி தாதி அனுப்புங்க, மனோகர் தாதி அனுப்புங்க, ஏன்னா அவங்க மகாரதிகள் அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் மகாரதியாக இருந்தீங்கன்னா இப்படி நீங்கள் கூப்பிட்டுட்டு இருக்க மாட்டீங்க. அப்பா வந்து எல்லா குழந்தைகளையும் நன்றாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. சிலர் மீது என்ன ஆகிடுது அப்படின்னா கிரகச்சாரமும் ஏற்பட்டுடுது. சில நேரங்களில் நல்ல நல்ல குழந்தைகளுக்கு கூட மாயாவுடைய புயல் வரும்பொழுது என்ன ஆயிடுறாங்க அப்படின்னா வேதாளமாக ஆயிடுறாங்களாம். ஞானத்தின் பக்கம் கவனம் போகிறதே கிடையாது. பாபாவிற்கு ஒவ்வொருவரின் சேவையின் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது. அதாவது நம்ம செய்கிற சேவையை பார்த்து ஒவ்வொருத்தவங்க எப்படி இருக்கிறாங்க, எப்படி முன்னேறி இருக்கிறாங்க அப்படிங்கிறத அப்பாவால் புரிஞ்சிக்க முடியுதான். சேவை செய்பவர்கள் தங்களது சேவையின் முழு செய்தியை பாபாவிற்கு கொடுத்து கொண்டே இருப்பார்கள். யார் அப்படின்னா சேவை செய்கிறவங்க. எப்போவுமே நமக்கே தெரியும் இல்லையா, ஒருத்தர் மேலே நம்ம அன்பாக இருக்கிறோம் அப்படின்னா, இல்லை அப்படின்னா ஆசிரியருக்கு கீழ்ப்படிந்த மாணவனாக இருக்கிறோம் அப்படின்னா அவங்க என்ன வேலை கொடுக்குறாங்களோ அதை முடிச்சுட்டு டக்குன்னு போய் நம்ம போய் சப்மிட் பண்ணுவோம், இதை நாங்கள் செஞ்சிட்டோம், அதை பண்ணிட்டோம். அந்த மாதிரி யார் சேவை செய்கிறாங்களோ அவங்க அப்பாட்ட உடனே வந்து சொல்லிடுறாங்களாம், பாபா நாங்கள் இந்த சேவையெல்லாம் செஞ்சுருக்குறோம் அப்படின்னு. செய்யாதவங்க என்ன சொல்லுவாங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஸோ இதில் சூப்பராக சொல்கிறாரு. மாயின் புயல் என்ன பண்ணுதான், ஒரு லட்சியமில்லாத அலைஞ்சி திரிவாங்களே பேய் மாதிரி அப்படி அலைய விட்டுருதான். லட்சியம் இல்லாமல் பார்க்குறதெல்லாம் சாப்பிட்றது, யார் கூட வேணாலும் பேசிகிட்டு இருக்கிறது, எதையாவது பார்த்துக்கிட்டு இருக்கிறது, லட்சியமே இல்லாமல். அப்படி இல்லைன்னா அவங்களுடைய கவனம் ஞானத்தில் தானே இருக்கும். ஸோ முரளி மாயை வந்து அப்படி பண்ணிடுது. நல்ல நல்ல குழந்தைங்களெல்லாம் முட்டாளாக்கி விட்டுருது. மாயின் ஏதோ ஒரு கவர்ச்சியில் சிக்கிட்டாங்க அல்லது ஒரு வீண் எண்ணத்தில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா முடிஞ்சு போயிடுச்சு. இதில் இன்னொரு விஷயம் கூட பாபா சொல்லுவாருங்க பிரதர். அதாவது அந்த ஞானத்தினுடைய அகங்காரம் எனக்கெல்லாம் தெரிஞ்சிடுச்சு, அவ்வளோதான், நான் இதுக்கு இனிமேல் முரளி படிக்கணும் அப்படின்ட்டு படிக்கிறது கிடையாது. இப்போது ஜானகி தாதி பார்த்திங்கன்னா இறக்கும் தருவாயில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் வந்து ஹாஸ்பிட்டலைஸில் இருந்திருக்காங்க அவங்க. பட் ஆனால் இன்னொரு சிஸ்டர் வந்து படிக்கிறாங்க, அவங்க படுத்தே இருக்கிறாங்க. அவங்களும் வந்து என்ன முரளி வருதோ அதெல்லாம் படிச்சிட்டு இருக்காங்க. ஜானகி தாதியும் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா ஆயிட்டாங்க, ஓரளவுக்கு க்யூர் ஆகிட்டாங்க. கொஞ்சம் ஏஞ்சி நடக்கிறாங்க. ஏஞ்சி நடந்தோடனே முதல்ல அந்த குழந்தைகிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த ஒரு வாரம் முரளி ஃபுல்லாக எனக்கு கொடுங்க, நான் படிக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க, நான் தான் உங்களுக்கு தினம் தினம் படித்து காமிச்சேன்னு தாதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு வாரத்து முரளியும் எடுத்துகிட்டு போய் ரூமில் போயிட்டு கதவை சாத்திட்டு ஒரு 5-6 மணி நேரமாக வெளியிலே வரலையாங்க பிரதர். அப்போ பாருங்கள் எவ்வளவு முரளி மேலே அன்பு. அவங்களுக்கு தெரியாத ஞானமா, ஆரம்ப காலத்திலிருந்து பாபா கூடயே இருந்தவங்க இருந்தாலும் கூட இந்த டைமில் கூட ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சிருக்காங்க அப்படின்னா அப்போது அவங்களுக்கு இல்லாத புத்தியா, இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். ஸோ கீதையின் பகவானே வந்து நம்மளை சொர்க்கத்தின் எஜமானராக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு இப்போ நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். அது எவ்வளோ பெரிய நினச்சி சந்தோஷப்படக்கூடிய விஷயம். அந்த கீதை தான் உலகத்திலே உயர்ந்தது. அதை சொன்ன உண்மையான கடவுளே வந்து சொல்கிறது மட்டும் இல்லை, சொர்க்கத்தின் எஜமானராகவே ஆக்கிறார். அந்த கீதையுடைய நினைவார்த்தமாக வந்த பக்தியின் கீதையை மனப்பாடம் பண்ணி சொல்லியே நிறைய பேர் ஆயிரக்கணக்கில் சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க அந்த காலத்தில், இப்போ லட்சக்கணக்கில். இப்போ நீங்கள் என்னவா இருக்கீங்க, பிராமண வம்சத்தினராக இருக்கீங்க.
பிறகு என்ன ஆயிடுவீங்க? தெய்வீக வம்சத்தனாக ஆயிடுவீங்க. தன்னை அப்பாவுடைய, அதாவது ஈஸ்வரனின் வம்சத்தினர் என்று அனைவரும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? பிறகு நம் அனைவருக்குள்ளும் ஈஸ்வரன் இருக்கின்றார் என்றும் கூறிவிடுகின்றன. அதாவது மற்றவங்க அந்த மாதிரி சொல்லிடுறாங்களாம். யாருக்கு என்ன தோன்றுகிறதோ அதை என்ன பண்ணிக்கிட்டே இருக்காங்களாம், சொல்லிக்கிட்டே இருக்காங்களாம். பக்தி மார்க்கத்தில் மனிதர்களுடைய நிலை எப்படி ஆகிடுச்சு பாருங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த உலகம் இரும்பு யுகம், அதாவது தூய்மையற்ற உலகம். இந்த சித்திரங்களின் மூலமாக மிக நல்ல முறையில் நம்ம புரிய வைக்கலாம். கூடவே தெய்வீக குணங்களும் முக்கியமாக தேவை. ஏன்னா நம்ம புரிய வைக்கிறோம் அப்படின்னா அந்த அகங்காரம் இல்லாமல் பணிவோட அன்பாக சொல்லும்போது தான் அவங்க நின்று கேட்பாங்க. உள்ளேவும் சரி வெளியேவும் சரி சத்தியமாக இருக்கணும். ஆத்மாதான் பொய்யானதாக ஆகிவிட்டது, பிறகு அதையே சத்திய தந்தை சத்தியமானதாக ஆக்குகின்றார். ஸோ பாபா தான் உங்களை சொர்க்கத்துக்கு எஜமானர் ஆக்குறார். அது பேர் என்ன? சத்தியயுகம். இப்போ சத்தியயுகத்துக்கு போகிறவங்க பொய்யானவர்களை அனுப்புவார, அப்போ சத்தியமாக மாற்றிடணும். இதில் திரும்புனதெல்லாம் பொய்யா இருந்தது. உங்களுடைய உண்மையான குணம் அமைதி. ஆனால் பொய்யான விஷயமே உண்மைன்னு நினச்சிட்டு கோபப்பட்டு காமவயப்பட்டு பற்று பேராசை அகங்காரம் இதில் மூழ்கி கிடக்குறீங்க. அதையெல்லாம் விட்டுடு. எதுக்கு நடிக்கிற? உன்னுடைய உண்மையான குணம் அமைதி, அந்த சத்தியத்திலே நிலைச்சிரு அப்படின்னு சொல்லி தெய்வீக குணத்தை தாரணை பண்ணுறார். நீ அமைதியாக இரு, நான் கொடுக்கறத மட்டும் எடுத்துக்கோ அப்படின்னு தெய்வீக குணத்தினால அலங்காரம் பண்ணுறார். நாம் இந்த மாதிரி லக்ஷ்மி நாராயணன் குணவானாக ஆகிட்டுருக்குறோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்னிடத்தில் எந்த அசுர குணங்களும் இல்லை தானே என்று நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா சோதனை செஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும். போக போக என்ன ஆகுமா, மாயாவோட தாக்கத்தினால பலர் கீழே விழுந்து விடுகின்றனர் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த ஞானம் விஞ்ஞானம் தான் ஹோலின்றார். ஸோ நாளைக்கு ஹோலி பண்டிகைக்காகவே பாபா சொல்கிறார். ஞானம் அப்படின்னா வாய் திறந்து தான் ஞானத்தை பேச முடியும் இல்லையா? ஸோ அதனால் அது சத்தம்னு ஒரு அர்த்தம் வருது. விஞ்ஞானம் அப்படின்னா சத்தத்தை கடந்த நிலை, அதாவது யோகம். ஸோ இந்த ரெண்டு தான் நமக்கு ஹோலி, அந்த ஹோலிக்கான்ற அரக்கியை எரிக்கக்கூடிய பண்டிகை ஹோலி. ஸோ ஞானத்தில் யோகத்தின் மூலமாக தான் நம்ம அதை எரிக்கிறோம். அடுத்த நாள் என்ன ஆகும்னா துரியை கலர் அடிப்பாங்க. ஆக்சுவலாக நாளைக்கு தான் கலர் அடிப்பாங்க. அப்போ இன்றைக்கி தான் ஹோலி பிள்ளை இருக்குது. சரி, ஆனால் நம்ம ஹோலினா கலர் அடிக்கிறதுன்னு நினச்சிட்ருக்குறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு குளிப்பாட்டிட்டு, ஆக்சுவலாக குளிச்சுட்டு அந்த வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டு அவங்க கலர் அடிப்பாங்க. போல இருக்கு தண்ணி கூட ஊற்றிட்டு கலர் அடிப்பாங்க. நான் எல்லா விதமுமே நம்ம யூடியூப்பில் பார்க்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிட்டு கலர் அடித்தா தான் அது டக்குன்னு பிடிக்கும். அந்த மாதிரி பாபா நம்மளை நல்லா க்ளீன் பண்ணுறார். ஞானத்துலேயும் யோகத்துலேயும், குறிப்பாக யோகத்தில் க்ளீன் பண்ணி ஞானத்தை கொடுக்க அந்த ஞானம் ஒட்ட ஆரம்பிக்குது. இது ஆக்சுவலாக 1970 முரளியில் பாபா சொல்கிறாரு, நீங்கள் என்னை நினைக்கணும், என்னோட மட்டும் உங்களுடைய உறவை இணைக்கணும் அப்படின்னாலே மற்ற எல்லா உறவையும் துண்டிச்சிட்டு தான் என்னோட இணைக்க முடியுன்ற. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் மற்ற எல்லா உறவையும் நம்ம எரிச்சிட்டு பாபாவுடைய குணம் எதுவோ அதுதான் என்னுடைய குணம், அவருடைய கலர் என்னுடைய கலராக ஆகணும். இதுதான் ஹோலி துரியாவுடைய அர்த்தம். ஆனால் தெரியாமலே மனிதர்கள் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இதுதான் ஞான விஞ்ஞானமும். இதன் மூலமாகத்தான் நீங்கள் மிக உயர்ந்தவர்களாக ஆகிட்டு இருக்கிறீங்க. பாருங்கள், மனிதர்கள் என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த உலகம் முற்றிலும் நரகமாக இருக்குது. அவங்க பாட்டுக்கு அழுக்க போட்டுட்டு இருக்கிறாங்க இல்லையா? எந்த கலரை பூசணும்னு தெரியாமல், ஏன்னா அந்த கலர்லேயே கூட கண்ணு எரிச்சல் வரும், நிறைய பிரச்சனை வரும். ஸோ அதை போட்டுட்ருக்குறாங்க. புது உலகத்தினுடைய ஸ்தாபனை மற்றும் பழைய உலக விநாசத்தின் காரியம் இங்கே நடைபெற்றுக்கிட்டு இருக்குது. ஈஸ்வரிய குழந்தைகளாகிய உங்களையும் கூட மாயை அந்த அளவுக்கு குத்து விடுதான். அதாவது மிக வேகமாக சாக்கடையில்
விழுந்து விடுகிறீர்கள். பிறகு அதிலிருந்து வெளியேறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிறகு பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் பாபாட்ட கேட்குறாங்களாம், பாபா எனக்கு ஆசீர்வாதம் கொடுங்க, ஆசீர்வாதம் கொடுங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. இதில் ஆசீர்வாதம் போன்ற விஷயங்கள் எதுவும் இருப்பது கிடையாது. இந்த பக்கம் முன்னேறுவது கடினமாக ஆகிவிடும். எப்போ நம்ம அந்த சாக்கடையில், விகாரம் அப்படிங்கிற சாக்கடையில் விழுந்து எழுந்திரிச்சு நடக்கிறதுக்கே டைம் ஆகும் அப்படிங்கிறாரு. அதனால் என்ன பண்ணுங்க, ரொம்ப எச்சரிக்கை தேவை. மாயாவுடைய யுத்தத்திலிருந்து தப்பிப்பதற்கு ஒரு பொழுதும் என்ன பண்ணாதீங்க, தேக அபிமானத்தில் மாட்டிக்காதீங்க. இதில் என்னென்னா, வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டாலே முதல்ல எச்சரிக்கையாக தான் இருப்பாங்க, அஞ்ஞானிகளே கூட. ஏன்னா அது சின்ன அழுக்கும் டக்குன்னு தெரியும், டக்குன்னு போய் கண்ட இடத்துல உட்கார மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது பாபா ஆத்மாவை வெள்ளையாக்கிட்டு இருக்கிறாருன்னா எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். விகாரம் இல்லை, வீண் விஷயத்தில் கூட நம்ம சிக்கக்கூடாது. அப்புறம் க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் ஆகிடும். இது உண்மைதாங்க பிரதர். பாபா சொல்லுவாங்க, அஞ்ஞானி ஆத்மாவுக்கு ஒரு தண்டனை, அதாவது ஒரு பிரச்சனைக்கு தண்டனை கொடுக்குறாங்கன்னா பிராமண குழந்தைக்கு 100 மடங்கு தண்டனை அப்படிங்கிறாங்க. இது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். நம்ம பாபா குழந்தை ஆவறதுக்கு முன்னாடி நம்ம ஒருத்தரை திட்டியிருப்போம். ஆனால் இப்போ பாபா குழந்தை ஆனதுக்கப்புறம் அவங்களே தப்பு பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டோம், ஆனாலும் திட்டுவோம். சில நேரத்தில் கோவம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்மளுக்கு எப்படி ஒரு தண்டனை இருக்கும் தெரியுமா மனசுக்குள்ளார. நமக்கு பாபா சொல்லியிருக்காரு கோபப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, திட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதாவது தப்பு நம்ம மேலே இருக்கவே இருக்காது, இருந்தாலும் கூட நம்ம அந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது, இந்த மாதிரி கோவப்பட்டிருக்கக்கூடாது அப்படின்ட்டு தப்பு பண்ணவன் ஜாலியாக இருப்பான். நம்ம அதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு 100 மடங்கு தண்டனை அப்படிங்கிறது இதுதாங்க பிரதர். சூப்பர். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுன்றாரு. அதுலேயும் ஒரு குறிப்பாக பாருங்கள், மாயின் எந்த தாக்குதலும் உங்ககிட்ட வரக்கூடாதுன்னா தேக உணர்வில் சிக்கிக்காமல் இருக்கணும். சிக்கிக்காமல் இருக்கணுன்றதில் எச்சரிக்கையாக இருக்கணும். எல்லாரும் சகோதர சகோதரிகள் மட்டும்தான், வேறு எந்த உறவும் கிடையாது உங்களுக்குள்ள இல்லையா. அதாவது ஆத்ம உணர்வு கூட விட்டுருங்க, தேக உணர்வில் உள்ள சகோதரன் சகோதரிகளுக்கே அந்த ஒரு சின்ன விகாரம் கூட வராது தானாகவே. அது கூட பிறந்த தங்கச்சி இல்லை, பெரியப்பா பொண்ணாக இருந்தாலும் சரி, சித்தப்பா பொண்ணாக இருந்தாலும் சரியுமே அப்படி தான் இருக்கும் நம்ம ஊரில் இப்படி. ஆனால் அத்தை பொண்ணுன்னா முறை பொண்ணுன்னு இவங்களோட எண்ணம் இப்படி வச்சுக்கிறாங்க. ஆனால் அத்தை பொண்ணும் தங்கச்சி தான் வெளிநாட்டில் எல்லாம் அங்கேயும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க, அவங்களும் கண்ணியமாக தான் நடந்துக்குவாங்க. அப்போ பாருங்கள், அதாவது ஆத்ம உணர்வுக்கு முன்னாடியே இது வந்துடுது. ஆத்ம உணர்வு அடுத்தது சகோதரன். இது சகோதரன் சகோதரின்னு புரிஞ்சுட்டா கூட உனக்கு விகாரம் வராது. ஸோ அப்போ அந்த உணர்வை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. என் தங்கச்சி கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன், என் அண்ணன் கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், என் தம்பி கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன், உண்மையிலே என் தம்பி பிரம்மா என்னோட அப்பா, அவரோட குழந்தை, அப்படி எடுத்துகிட்டு வரணும். பாபா அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, பாபா என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதைத்தான் சிஸ்டர்ஸும் பேசுகிறாங்க, அதாவது சகோதரிகளும் பேசுகிறாங்க, கற்றுக் கொடுக்குறாங்க. அப்பா கிட்ட பழியாகணுமே தவிர சகோதரிகளிடத்தில் இல்லை. அதே மாதிரி பிரம்மா இடத்திலும் கூட பழியாகக்கூடாது. இவங்க எல்லாருமே முயற்சி செய்து கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. முயற்சி நன்றாக செய்திருக்கின்றார், அதாவது சுய நன்மை செய்திருக்கின்றார், நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். ஆக நாமும் சுய நன்மை செய்து கொள்ள வேண்டும். அதாவது பிரம்மா பாபா நமக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க, இல்லை தாதிகள், நிறைய சிஸ்டர்ஸ்கள், நிறைய பிரதர்ஸ்லாம் நம்மளுக்கு பாடம் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க அப்பாட்டேருந்து கற்றுக்கிட்டு அவங்களுக்கு நன்மை செய்துக்கிட்டு நமக்கு நன்மை செய்கிறதுக்காக கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போது அவங்கக்கிட்ட நம்மளுடைய புத்தி போகக்கூடாது, அது அப்பா கிட்ட தான் நம்ம புத்தி போகணும். அதே மாதிரி நம்மளும் நமக்கு நன்மை செஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கும் நன்மை செய்து கொள்ள வேண்டும். இது சூப்பரான விஷயம். அதுக்கு தான் பாபா சொல்வார், யாரை பார்த்தாலும் ஒருத்தங்க நல்ல குணம் இருக்குதுன்னா, ஆஹா பாபா அவங்கள எப்படி ஆக்கியிருக்காரு பாருன்ட்டு பாபாவுடைய மகிமை தான் அங்கே வரணும் முன்னாடி. அதே மாதிரி நல்ல ஞானம் சொல்கிறோம், அப்பா பாபா அவங்களை எப்படி தயார்படுத்தியிருக்கிறாரு பாரான் அப்படின்னு அங்கேயும் உங்களுக்கு பாபா கிட்ட தான் புத்தி போகணும். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அவர் தனக்கு நன்மை செஞ்சு உங்களுக்கு நன்மை செஞ்சிட்ருக்கிறார், அவ்வளோதான் பிரம்மா பாபா சொல்கிறார். அதனால் உங்களுக்கும் நன்மை அடையட்டணும். இன்னொரு விஷயம் சொன்னார், தேக உணர்வில் சிக்கிக்காதீங்க, எச்சரிக்கையாக இருங்கன்ட்டு. ஒரு பிரதரு மகாரதி குழந்தை, ஒரு 60-70 வயசு இருக்கும்,
அவர் சொல்கிறாரு, பிரதர் நான் காமத்தை வென்றுட்டேன், எல்லாத்தையும் வென்றுட்டேன். திடீர்னு ஒரு நாள் கனவு வந்துச்சு. நான் சின்ன வயசில் ஒரு பொண்ணை ஜஸ்ட்டு பார்த்துக்கிட்டு தான், அது லவ் கூட கிடையாது, விரும்பி பார்த்துட்டு இருந்தேன். அது என் கனவுல வருது பிரதர், எனக்கு பார்க்கணுன்ற ஆர்வம் வருது, ஷாக் ஆகிட்டேன் அப்படின்றார். ஸோ ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை, தேகன்ற உணர்வே வந்துடக்கூடாது. சின்ன வயசில் நம்ம போட்ட குப்பையான எண்ணமெல்லாம் இப்போ உங்களுக்கு ஆப்பு வைக்கும் கடைசியில். ஏன்னா நீங்கள் அப்போ பார்த்தாங்கன்னா அவங்களும் பாட்டியாகி செத்து கூட போயிருப்பாங்க, ஆனால் அது உங்களுக்கு தெரியாது. அதே சின்ன பொண்ணாக எடுத்தாந்து உங்கள் முன்னாடி நிறுத்துவார். அதான் கனவுல வருது. கனவுலும் தூய்மை இழக்காதீங்கன்னு காரணம் இல்லாமல் சொல்லலை. டெஸ்ட் பேப்பர் அங்கேயும் நடக்குது, எச்சரிக்கையாக இருக்கணும். அதுதான் நேத்தியோடைய கேள்வி பதிலையும் பார்த்தோங்க பிரதர். நஷ்டமோகா, கடைசி நேரத்தில் உங்களுக்கு பற்று இருந்துச்சு அப்படின்னா தண்டனை கிடைக்கும், அதுக்கு நீண்ட கால முயற்சி தேவைப்படுது அப்படிங்கிறார். அப்போ இந்த மாதிரியான பற்றை வெல்லணும் அப்படின்னா புத்தி ஒரு வருடத்தில் மட்டும் இருக்கணும், அவர்கிட்ட மட்டும்தான் நம்மளோட லவ் இருக்கணும். மற்ற யார்கிட்டையுமே அதாவது இந்த பற்றுடன் கூடிய அந்த அன்பு இருக்கக்கூடாது. தெய்வீக அன்பு, சகோதர அன்பு தான் இருக்கணுமே தவிர எல்லா அன்பும் அப்பா கிட்ட மட்டும்தான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது மட்டும்தான் மற்ற எல்லா பற்றுலேருந்து நம்மளால் விடுபட முடியும், நஷ்டமோக ஆக முடியும். இன்று பார்த்தோம் அப்படின்னா ஹோலி. இப்பொழுது ஹோலிக்கான ஞானமும் கூறிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. ஞானம் மற்றும் விஞ்ஞானம் ஆகும். ஞானம்தான் படிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கூலில் கூட அதுதானே சொல்லுவாங்க, படிப்பு ஞானம். எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, ஞானம் அப்படின்னா படிப்பு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ விஞ்ஞானம் என்றால் என்ன அப்படின்னா யாருக்குமே தெரியாது அப்படிங்கிறாரு. அதாவது பாபா சொல்கிறாங்க, விஞ்ஞானம் என்றால் ஞானத்தையும் கடந்து இருப்பது. இப்போ நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த அமைதி நிலைக்கு போகிறது. இங்கு உங்களுக்கு ஞானம் கிடைக்கிறது, இதன் மூலம் நீங்கள் பிராப்தி அதாவது பலனை அடையிறீங்க. மற்றபடி அது சாந்தி தாமமாகும். இங்கு நடிப்பை நடித்து களைப்படைந்து விடும் பொழுது அமைதியாக இருக்க விரும்புகிறீங்க. இது எல்லாத்துக்குமே நமக்கே தெரியுங்க பிரதர். இப்போது ஒரு சாதாரணமாக ஒரு ஸ்தூல ஒர்க்கே பண்ணாலும் கூட ரொம்ப ஒர்க் பண்ணி டயர்டாகிட, அப்பாடா எப்படா போய் உக்காருவோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகிடும். அந்த மாதிரி நம்ம நடித்து இந்த புத்திக்குள்ளாரையும் மண்டக்குள்ளாரையும் எண்ணங்கள் ஓடி களைப்படைஞ்சு எப்படா நமக்கு அமைதி கிடைக்கும், எதுவுமே அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க எங்கேயாவது போய் உக்காந்துடலாமா அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம ஆயிட்டோம் அப்படிங்கிறாங்க. சூப்பர். அதனால தான் அமைதிக்கே போகிறீங்கன்றார். இல்லை நம்ம ரெஸ்ட்டு போய் இப்போ படுத்தாலே டக்குன்னு புத்தி பரந்தாமத்துக்கு போயிடும் இல்லையா? ஸோ ஆனால் பாபா என்ன சொல்கிறாரு, வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே படுத்துக்கிட்டே வேலை செய்கிறார் இல்லையா விஷ்ணு, இதுதான் அர்த்தம். படுத்துக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம், ஓய்வு எங்கே இருக்குது, பரந்தாமத்தில். அவர் பரந்தாமத்தில் இருந்துக்கிட்டே வேலை செய்கிறார், புத்தியை பரந்தாமத்திலே ஓட்டிகிட்டு இருக்கார், கை கால் இங்கே வேலை செய்யுது. அதுதான் இங்கே படுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிட்டாங்க. இப்பொழுது உங்களுடைய புத்தியில் இந்த சக்கரத்தினுடைய ஞானம் இருக்குது. இப்பொழுது நாம் என்ன பண்ண போகிறோம், சொர்க்கத்துக்கு போகிறோம். பிறகு 84 பிறவிகள் எடுத்து நரகத்துக்கு வருவோம். மீண்டும் அதே நிலை பிறகு ஏற்படும். இது என்ன ஆகிக்கிட்டே இருக்குதான், நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இதிலிருந்து யாரும் விடுபட முடியாது. இந்த நாடகம் ஏன் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சிலர் கேட்குறாங்க. அட, இது புது உலகம் மற்றும் பழைய உலகிற்கான விளையாட்டாகும், அழிவற்றதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுங்க. மரத்தை வைத்து புரிய வைக்கிறது ரொம்ப நல்லது. அதை விட முக்கியமான விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தந்தையை நினைவு செய்கிறதுனால நீங்கள் தூய்மையானவராக ஆகிடுவீங்க. சூப்பர் கரெக்டு. மரத்தை சொல்கிறது ஞானம், நினைக்க கற்றுக் கொடுக்கறது யோகம். ஸோ யோகம் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஞானத்தை எல்லாரும் எடுக்க மாட்டாங்க, யோகம் கடைசியில் எல்லாருமே நினைப்பாங்க. இன்னும் போக போக யார் இந்த தர்மத்தை சார்ந்தவர்கள் நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. மற்ற தர்மத்துக்கு போனவங்கெல்லாம் வெளிப்பட்டு வர ஆரம்பிப்பாங்க. மனிதர்கள் இங்கே வந்த உடனே ஆச்சரியப்படுவாங்க. ஸோ எல்லார்கிட்டேயும் தேகம்ன்றதை மறந்து ஆத்ம உணர்வுக்கு வாங்கன்னு சொல்லுங்க.
இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிப்பு தான் மிகப்பெரிய திருவிழா ஆகும் அப்படிங்கிறாரு. இதன் மூலம் உங்களுக்கு எவ்வளோ வருமானம் ஏற்படுது பாருங்க. அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது போன்ற திருவிழாக்கள் கொண்டாடுவதற்கு எவ்வளோ பணத்தை வீணாக்குறாங்கன்னு பாருங்கள். இதில் வேற சண்டை சச்சரவு வேற வந்துடுது. பஞ்சாயத்து ராஜ்யத்தில் சண்டையாக தான் இருக்குது. யாருக்காவது லஞ்சம் கொடுத்தாவது என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா கொலை பண்ணுறதுக்கு கூட முயற்சி செய்கிறாங்களாம். எதில் திருவிழாலே இந்த மாதிரி கூத்தெல்லாம் நடக்குது அப்படிங்கிறாரு. ஸோ ஆக்சுவலாக இப்போ சமீபமாக ஒரு ஃபங்க்ஷன் வருது இல்லையா? ஹாப்பி பொங்கல், ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி விமென்ஸ் டே, ஹாப்பி ஃபாதர்ஸ் டே, இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு சிரிப்பாக வருது. ஏன்? அவங்களுக்கு அதை சொல்கிறதுல தான் சந்தோஷம். ஆனால் நம்ம எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிறோம். நமக்கு எல்லாமே ஹாப்பி விமென்ஸ் டே தான், ஹாப்பி தீபாவளி தான், ஹாப்பி பொங்கல் தான். ஏன்? முரளி படித்தாலே நமக்கு ஆனந்தம் தான். நம்ம முரளி படிக்காத நாளே கிடையாது இல்லையா? அதனால தான் பாபாவும் சொல்கிறாரு இந்த படிப்பு தான் உங்களுக்கு திருவிழா அப்படிங்கிறாரு. சத்தியுகத்தில் இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் நடைபெறாது. அதாவது இந்த மாதிரி திருவிழாக்கள், இந்த மாதிரி சண்டை சச்சரவங்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. ராவண ராஜ்யத்தில் தான் அதிக இந்த மாதிரியான கஷ்டங்கள் ஏற்படுது. இப்பொழுது என்ன ஆயிடுச்சுன்னா தமோ பிரதானம் ஆயிடுச்சு இல்லையா? ஒருவருக்கொருவருடைய கருத்துக்கள் கூட என்ன ஆயிடுது அப்படின்னா ஒன்றா இல்லை. எவ்வளவு சண்டை நடைபெறுது பாருங்கள். ஆகையால் இந்த பழைய உலகம் மறந்து தனிமையானவர்களாக ஆகிவிடுங்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ தனிமையில் போய் வீட்டை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. நான் போகணும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறது தான் இங்கே. அந்த ஞாபகப்படுத்திக்கிறது ஆக்சுவலாக தீவிரவாதிகளே வந்து தினம் அவங்களுடைய இலக்கு என்னென்னு ஞாபகப்படுத்திக்கிட்டு அதை தான் பிரெயின் வாஷ் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. அது தப்பான விஷயத்துக்கு. இங்கே சரியான விஷயம், இங்கே உடலை விட்டு ராக்கெட்டு மேலே தான் போகணும், சைடில் போயிடக்கூடாது. கவனம் சைடில் போயிடக்கூடாது. அப்போ நான் மேலே போயிட்டு இருக்கிறேன், அங்கேருந்து சொர்க்கத்துக்கு வரப்போகிறேன், இதே சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்க பழைய உலகம் மறந்துக்கிட்டே இருக்கும். அதனால் மற்றவங்கக்கிட்ட அதிகமாக பேசக்கூட செய்யாதீங்க. பெருத்த நஷ்டம். அதிகம் பேசுபவன் அவசியம் பாவம் இழைக்கிறான் பைபிளில் இருக்கும். ஸோ ஷார்ட்டாக பேசுங்க, ஸ்வீட்டாக பேசுங்க. அதுக்கு தாங்க பிரதர் பாபா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முதல் பேராகிராஃபில் சொல்லியிருப்பாங்க, இது ரிப்பீட் தான் ஆக போகுது. சொர்க்கம் நரகம் இதுலேருந்து நீங்கள் விடுபடவே முடியாது. இப்போ நம்ம பரந்தாமத்துக்கு போகணும். அப்போ நம்ம எங்கே போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நிலையை உருவாக்கிக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதை விட்டுட்டு நான் இங்கே தான் இருப்பேன்னா கடைசியில் தண்டனை வாங்கிட்டு கடைசியில் சொர்க்கத்தில் பதவி கூட கிடைக்காம போயிடும். ஆனால் கண்டிப்பாக இது நடந்தே தான் தீரும் நமக்கு. அதனால தான் வந்து பாபா சொல்கிறாங்க இந்த சக்கரத்துலேருந்து விடுபட முடியாது. ஸோ நம்ம புத்திசாலித்தனமாக இந்த படிப்பை படித்து உயர்ந்த பதவி அடையிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். ஒரு விஷயம் இது நடக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அதில் போய் காலை வைக்கிறது அப்படிங்கிறது முட்டாள்தனம். இவ்வளோ ரகசியமாக பாபா சொன்னதுக்கு அப்புறமும் கூட ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, எப்படி நடக்குது, இவங்களால தான் பிரச்சனை, அவங்களால தான் பிரச்சனை அப்படின்னா அப்போ ஞானம் தெரிஞ்சும் முட்டாள்களாக தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். சூப்பர். ஸோ பாபா வந்து அமைதியை பற்றி மெயினாக சொல்கிறாரு. அதிகமாக யார்கிட்டையும் பேசாதீங்க, நஷ்டம் ஏற்பட்டுடும். ரொம்ப இனிமையாக பேசுங்க, ரொம்ப அன்பாக பேசுங்க, ஆனால் குறைவாக பேசுங்க. அதுதான் பாபா சொல்கிறாரு. வேகமாக இதுதான் ரைட்டுன்னு நிரூபிக்கிறதுக்காக மணிக்கணக்கில் பேசுறதுக்கு பதில் இனிமையாக கரெக்டாக சொல்ல வேண்டியதை மட்டும் பேசிவிட்டு, உங்களை வந்து உனக்கு பேச தெரில, பதில் சொல்ல தெரில சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே அமைதியாக வந்துடுங்க. அந்த மௌனம் நின்று அவங்களுக்குள்ளே பேசும். இதை நம்ம ஒரு பயிற்சியாகவே பண்ணலாங்க பிரதர். ஏன்னா பாபா சொல்கிற எல்லா விஷயத்தையும் அடிக்கடி சொல்லுவாங்க, டெஸ்ட் பண்ணி தான் பாருங்களேன்ப்பா அப்படிம்பார். பாபாவே சொல்லுவார், டெஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பலன் கிடைக்குதா இல்லை அப்படின்னு சோதனை செய்யுங்க அப்படிம்பார். ஒரு 2 நாளைக்கு யாருக்கிட்டையுமே ரொம்பவும் பேசாதீங்க, அமைதியாகவே இருந்து பாருங்கள். இது வந்து நானே கூட நான் பயிற்சி பண்ணியிருக்கிறேங்க பிரதர். அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா தானாகவே அந்த சக்தி, அந்த அமைதியினுடைய சக்தி தேவையில்லாமல் பேசுகிறதே நிப்பாட்டிடுது. பேசணும் அப்படிங்கிற எண்ணமே முதல்ல வரமாட்டேங்குது. ஸோ இந்த பயிற்சியை வந்து கண்டிப்பாக எல்லோரும் முயற்சி பண்ணியும் பாருங்கள். ஒரு தந்தையிடமின்றி வேறு யாரிடத்திலும் அன்பு வந்து போகக்கூடாது. தந்தையிடமிருந்து எவ்வளவு
சொத்துக்களை நீங்கள் அடைய விரும்புகிறீங்களோ அந்த அளவு எடுத்துக்கொள்ளுங்கள். இல்லையெனில் லௌகிக்க தந்தையின் சொத்துக்களை அடைவதற்கு எவ்வளவு சண்டை போட்டுக்கிறாங்க பாருங்கள். இதில் எந்த மோதலுமே கிடையாது. எவ்வளவு விரும்புகிறீர்களோ அவ்வளவு அப்பா கொடுக்குற அந்த ஞானத்தின் மூலம் அடைய முடியும். நல்லது. ஓம் சாந்தி. ஸோ பாபா சொல்கிறாங்க, அமைதியாக இருக்கிறது தான் பெஸ்ட்டு. பெட்டர் இல்லை, பெஸ்ட்டு. அதனால தான் சைலன்ஸ் இஸ் கோல்ட், வேறு ஏதோ ஒன்று சில்வர்னுவாங்க. ஸோ மெயின் வந்து சைலன்ஸ், அதை சொல்லுவாங்க. ஏன்னா அமைதியின் மூலமாக தான் குழந்தைங்க வெற்றியே அடையிறீங்க. இல்லை அமைதியாக இருக்கிறவங்கள பிடிக்கும் எல்லோருக்குமே. 10 வார்த்தை அவங்க பேசணும், நீங்கள் அமைதியாக இருங்களாம். ஏன் எல்லாருக்கும் குழந்தைங்கள பிடிக்குது? குறிப்பாக ஸ்கூலில் டீச்சருங்களுக்கு குழந்தைங்கள ஏன் பிடிக்குது? டீச்சர் என்ன கற்றுனாலும் அவங்க அமைதியாக இருப்பாங்க. அந்த குழந்தைங்க வீட்டில் வந்தால் திருப்பி கூட கட்டலாம், பட் அமைதியாக இருந்தால் பிடிக்கும். ஆக்சுவலாக வீட்டில் பயங்கரமாக ஆடுற குழந்தை கூட சில சமயம் ஸ்கூலில் அமைதியாக இருக்கும், நல்ல பேர் வாங்கிட்டு வந்துடும். ஸோ அந்த குணத்துக்குத்தான் மரியாதை. ஸோ அதை வந்து ரொம்ப பாபா ஆழமாக சொல்லிகிட்டே இருக்கார். ஸோ அற்புதமான முரளி கொடுத்த அன்பான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். உண்மையான பாபா உங்களை உண்மையானவராக ஆக்கிறதுக்காக வந்திருக்கிறார். ஆகையால் சத்தியமாக நடந்துக்கணும். எந்த அசுரகுணமும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. நான் அதிகம் பேசுவது இல்லை தானே அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மிக மிக இனிமையாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், அன்பாகவும் பேசணும். குறிப்பாக அசுர குணம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு செக் பண்ண சொல்கிறாரு. குறிப்பாக முரளியில் முழு கவனம் கொடுங்க. தினமும் முரளி படிக்கணும். ஏன்னா அதில் தான் உங்களுக்கும் நன்மை, மற்றவர்களுக்கும் நன்மை. ஆசிரியர் என்ன காரியம் சேவை கொடுக்கின்றாரோ அதை கண்டிப்பாக செய்து காண்பிக்க வேண்டும். வரதானம், தீவிர முயற்சியாளராகி ஹோலின்றதுடைய உண்மையான அர்த்தத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துறதன் மூலமாக உங்கள் முயற்சியின் வேகத்தை அதிகரியுங்கள். ஹோலி அப்படின்னாலே எந்த விஷயம் முடிஞ்சிடுச்சோ, கடந்து விட்டதோ அதை முற்றிலும் அழித்து விட வேண்டும் அப்படிங்கிறத மீனிங் தான் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஸோ கடந்துடுச்சு, நீங்கள் முன்னாடி போங்க, முடிஞ்சதை பற்றி திரும்பி பார்க்காதீங்க. அதுதான் ஹோலி கொண்டாடுறதுன்றார். இது டக்குன்னு ஞாபகம் வர்றது பார்த்திங்கன்னா, மகாபாரதத்தில் 5 பேரும் கடைசியில் மலையில் ஏறும்போது திரௌபதி விழுந்து இறந்துருவாங்க. அடுத்தது ஒரு சகோதரர் இறந்துருவாங்க. அவர் பாட்டுக்கு திரும்பி பார்க்காம போய்கிட்டே இருப்பார். தர்மர் சொல்லிகிட்டே இருப்பார், பீமன் இவன் இறந்துட்டான் எதனாலன்னும் போது பதில் சொல்லுவார், ஆனால் திரும்பி பார்க்கல, போயிட்டே இருப்பார். அப்போ என்ன அர்த்தம்? அது விழுந்தது என் பொண்டாட்டினும் அவருக்கு ஞாபகம் இல்லை, சகோதரனும் ஞாபகம் இல்லை, சொர்க்கத்துக்கு போகிறன்றது மட்டும்தான் அவருக்கு ஞாபகம் இருக்குது. இதுதான் ஹோலியை கொண்டாடுறதுன்றது. அப்படி கடந்து போன விஷயங்கள்லாம் எப்படி அனுபவம் ஆகும் அப்படின்னா, ஏதோ ஒரு ஜென்மத்தில் நடந்த விஷயம் மாதிரி அனுபவம் ஆகணும் அப்படிங்கிறாரு. கரெக்டு. 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சுன்னா நம்ம அதை ரொம்ப சீரியஸாக சொல்ல மாட்டோம். வந்தான் அச்சான் போனான் போ. ஆனால் இன்னைக்கு நடந்துச்சுன்னா டென்ஷன் ஆகிடுவாங்க. ஸோ அப்படி மிக பழையதாக ஃபீல் ஆகணும் அப்படின்னு சொல்கிறார். சூப்பர். எப்போ அந்த மாதிரி நிலை இருக்குதோ அப்போ தான் உங்கள் முயற்சி அதிவேகம் எடுத்திருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. அதனால் பாபா என்ன சொல்கிறாங்க, தனது மற்றும் மற்றவர்களுடைய கடந்த விஷயங்கள், தன்னுடைய கடந்த விஷயமும் சரி மற்றவர்களுடைய கடந்த விஷயமும் சரி, எதையுமே சிந்தனையில் எடுத்துகிட்டு வராதிங்க, புத்தியிலையும் வைக்காதீங்க, பேசவும் செய்யாதீங்க. இதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் எங்கள் சிஸ்டர் சொல்லுவாங்க. பிரகாஷ்மணி தாதி திட்டலாம் செய்வாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைலாம் வந்துச்சுன்னா திட்டுவாங்களாம். ஆனால் பயங்கரமாக திட்டுவாங்களாம். ஒரு மீட்டுக்கு போயிட்டு அடுத்த மாதமே போவாங்களே சரண்டர் சிஸ்டர்ஸ்லாம், திரும்ப போகும்பொழுது நல்லா சிரித்து பேசுவாங்களாம். அவங்களுக்கு அது ஞாபகமே இருக்காதான். சூப்பர்ல. அப்போ உண்மையிலே ஃபுல்லாக ஞாபகம் இல்லாமலும் இருக்கலாம், அல்லது ஞாபகம் வந்தாலும் டக்குன்னு முட்டுப்புள்ளி வச்சுட்டு அதை தான் பாபா பண்ணிக்கூடாது சொல்கிறாரில்ல, டக்குன்னு நான் இல்லை அந்த ஆத்மா தான் பார்க்க போகிறேன், அதை சொர்க்கத்துக்கு எடுத்துகிட்டு வர போகிறேன்
அப்படின்னு எண்ணத்தை வச்சு யார் தான் தப்பு பண்ணல, எல்லாம் தான் வந்திருக்காங்க, நான் ஏன் அதை நினைக்கணும் அப்படின்னு ஒரு செகண்டுக்குள்ளே உள்ளே வெட்டி வேறு விஷயத்தை பேசுறது. ஸோ அதுதான் டக்கு டக்குன்னு கடந்ததெல்லாம் கடந்ததாகவே ஆக்கிடுறது. இதயத்திலையும் வைக்காதீங்க, பேசவும் செய்யாதீங்க. அப்போ தான் தீவிர முயற்சியாளராக ஆக முடியும். கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க பிரதர். ஏன்னா இதில் தான் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவர்களுடைய விஷயங்களை புத்தியில் வைக்கிறாங்க. முக்கியமாக வர்ணனை பண்ணிக்கிட்டே இருக்குது மனசு. அது கண்டிப்பாக வந்து நிப்பாட்டியே ஆகணும். அப்படி நிப்பாட்டும் பொழுது அதை தான் நிப்பாட்ட சொல்கிறார் பாபா. ஹோலினா இப்படி தான் நீங்கள் கொண்டாடணும் அப்படிங்கிறாரு. அப்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இது எல்லாமே நின்றுச்சு அப்படின்னாலே தானாகவே நமக்கு பாபா கிட்ட புத்தி போக ஆரம்பிச்சிரும். ஏன்னா பாபா இப்போ நீங்கள் போன பேராகிராஃபில் படித்தவங்கள பிரதர், நீங்கள் மற்றதை கட் பண்ணால் தான் பாபா கிட்டேயே போக முடியும் அப்படிங்கிறார். அப்போ மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம புத்தியிலேருந்து தூக்கி எறிஞ்சிட்டாலே பாபா கிட்ட நம்மளுடைய மனசு புத்தி எல்லாமே தீவிரமாக முயற்சி பண்ண ஆரம்பிச்சிரும். ஈஸியாக புருஷார்த்தமும் பண்ண ஆரம்பிச்சிரும். சூப்பர். இது ஆக்சுவலாக சென்டரில் நிறையவே பார்க்கலாம். அடிக்கடி சமஸ்கார மோதல் வரும், ஆனால் அடுத்த நாளே நல்லா பேசிக்குவாங்க. ஏன்னா முரளி பாபா குழந்தை அவங்கள பார்த்தாலே நமக்கு பாபா ஞானம் தான் ஞாபகம் வரும். ஏன்னா பாபா குழந்தைய பார்க்குறோம். பிரச்சனை எங்கன்னா லௌகிகத்தில் இதை ப்ராக்டிஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா அவங்கள பார்த்தா பாபா ஞானம் வராது. அந்த மாதிரி பயங்கரமான ஆப்பம் அடிப்பாங்க. ஸோ அங்கேயும் இதை ப்ராக்டிஸ் பண்ணோம். ஏன்னா பாபா சொல்கிற தீவிர முயற்சின்றதே கடந்ததை நினைக்காமல் இருக்கிறது தான் அப்படின்னு சொல்கிறார். ஸ்லோகன் சூப்பராக சொல்கிறாரு பாருங்கள். நினைவு ஈஸியாக வர்றதுக்கான வழி என்ன தெரியுமா? அன்பு தான். ஆகையினால பாபா என்ன சொல்கிறாங்க? சதா அன்புடன் இருக்க வேண்டும் மற்றும் அன்பானவர் ஆக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. சூப்பர் பாயிண்ட்டு. ஸோ அப்போ பாருங்கள், நான் வந்து எப்போவும் அன்பாக தான் இருப்பேன்னாலே நான் பாபாவுடைய குழந்தைன்றது அங்கே ஞாபகம் வந்துடும். அப்போ பாபாவுடைய நினைவு வந்துடும். மற்றவர்களை அன்பாக ஆக்கணும் அப்படின்னா என்னுடைய நடத்தை மூலமாக மாற்றணும், இப்போ தேவதை ஆகிட்டு இருக்கிறன்ற ஞாபகமும் வரும். ஸோ அப்போ நினைக்கிறதுக்கு ஈஸியான வழி அன்பானவராகி பிறரையும் அன்பானவராக ஆக்கிறது. இன்னொரு விஷயம் கூட இதை நம்ம பாயிண்ட்டாக கூட எடுத்துக்கலாங்க பிரதர். ஏன்னா யார் மேலே அன்பு இருக்குதோ தானாகவே அவர்களுடைய நினைவு வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு. ஸோ நம்மளுடைய அப்பா கொடுத்துருக்கிற இந்த பொக்கிஷங்களை நினைக்கும் பொழுதே அப்பா மேலே ஒரு அன்பு நமக்கு அலாதியாக வரும். அந்த அன்பே வந்து பார்த்திங்கன்னா சகஜ நினைவுக்கு ஒரு சாதனமாகவும் மாறிடும். அந்த அன்பு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்றவங்களையும் அன்பாக ஆக்கிறதுக்கும் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மனிதருக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செல்வம், சுகம், ஆரோக்கியம், அமைதி, நம்மளுடைய உறவுகள் எல்லாமே ரொம்ப நல்லவங்களா நம்மளை சுற்றி இருக்கிறாங்க. அதாவது நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே சொர்க்கத்தில் அப்படி தான் இருப்பாங்க இல்லையாங்க பிரதர். அந்த மாதிரி என்னோட பாபா, என்னோட கணவர் இப்போ அப்படி இருக்கிறார். உறவாகவும் அவர் தான் இருக்கிறாரு. அவரை தானே நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், கடவுளே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா இந்த உலகத்தினுடைய எஜமானர் என்னை ஆக்க போகிறார் அப்படின்னா எல்லா சொத்தும் எனக்கு தான் வரப்போகுது. அது அடுத்தது வந்து சுகம். அதாவது சுகத்தினுடைய கடலே நான் மணக்க போகிறேன் அப்படிங்கிறப்போ அந்த சுகம் எனக்கு கிடைக்கிது. யாரெல்லாம் வந்து கடவுளை தேடிட்டு இருந்தாங்களோ அவரை நான் அடையும் பொழுது எனக்கு ஒரு, அதாவது துவாபரிகத்திலேருந்து நம்ம வந்து பாபாவை தேடிட்டு இருக்கிறோம். இப்போ அவர் கிடைச்ச உடனே எனக்கு மனசு திருப்தி ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே எனக்கு இப்போயே கிடச்சிருச்சு. பாபா அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால எல்லா பொக்கிஷங்களுமே எனக்கு ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. அப்படிங்கிறப்போ நான் எவ்வளோ ஒரு அன்பாக இருக்க முடியும் என்னால்? அப்படியே நிரம்பி வழியும் எல்லாமே என்கிட்டயே முதல்ல. அப்படிங்கிறப்போ ஒருத்தவங்க கோபமாக வந்தாலும் சரி, இல்லை அவமானப்படுத்துகிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை அசிங்கப்படுத்துகிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை உங்களை புகழ்ந்தாலும் சரி, இல்லை உங்களை இகழ்ந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இப்படிப்பட்ட திருப்தியில் நான் இருக்கும் பொழுது அவர்கள் மேலே நான் அவ்வளோ ஒரு அன்பை மட்டும்தான் என்னால் கொடுக்க முடியும். வேறு எதுவுமே என்னால் கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு அன்பு வந்து நிரம்பி போயிருக்கும் நான் சுகமாக இருக்கும் பொழுது. அதனால தான் பாபா சொல்கிறாங்க, எப்போவுமே நீங்கள் வந்து திருப்தியாக இருங்க, முழுமையாக இருங்க, சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமும் இதுதான். இப்போ உதாரணத்துக்கு நம்ம லௌகிக்கத்தில் கூட பாருங்களேன் பிரதர், ஒருத்தவங்க நல்லா வாழ்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து மற்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா வாரி வாரி கொடுப்பாங்க.
ஏன்னா தான் பெற்ற சுகத்தை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த கருணை உள்ளம் வந்து என்ன பண்ணும், தானாகவே நான் நல்லா இருக்கேன் நீங்கள், அதாவது வந்து அவங்க கஷ்டத்தையே இது வரைக்கும் அனுபவிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வாரி வாரி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க. அந்த மாதிரி பாபா இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது வந்து மிகப்பெரிய பொக்கிஷம். அதை நினச்சி பார்த்து நம்ம அன்பை வழங்கணும். சூப்பர் சிஸ்டர், இது செம பாயிண்ட்டு. ஏன்னா நிறைய பெண்கள், குண்டாக இருக்கிற பெண்கள் வந்து இப்போல்லாம் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே பேசுவாங்க இல்லையா ஃபோனில். ஸோ அப்போ அந்த பையன் வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கிற, கொஞ்சம் உடம்பு குறைச்சிக்கணும், விழுந்து அது வரைக்கும் எக்ஸசைஸை பற்றியே நினைக்காத பொண்ணு உழுந்து வாக்கிங் போவாங்க, ரன்னிங் போவாங்க, ஜிம்மில் சேருவாங்க. ஏன் அவன் அதுக்கு முன்னாடிலாம் கேட்டால் எப்படி இருந்தால் என்ன அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் இங்கே நேசிக்கிற ஒருத்தன், கல்யாணம் பண்ணிக்க போகிற ஒருத்தன் இப்படி சொல்லிட்டான்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அந்த மாதிரி பாபாவோட நமக்கும் நிச்சயம்னு அதுக்கு தான் சொல்கிறார். ஏன்னா கல்யாணம் அப்புறம் அந்த போதை இருக்காது, லவ் பண்ணும்போது அந்த போதை இருக்கும், நிச்சயிக்கப்பட்டிருக்குது. நம்ம கணவனுக்கு உடம்பு கிடையாது, அதனால் உடம்பை பற்றி கவலைப்பட மாட்டார். ஆனால் சொல்கிறாரு, நான் ரொம்ப ரொம்ப அன்பானவன், அப்போ என் மனைவியும் அப்படி தானே இருக்கணும், நீயும் எல்லாருக்கிட்டேயும் அன்பாக இருக்கணும், அன்பானவராக மாற்றணும். அதுக்கு ஒன்றும் இல்லை, நீ என்னுடைய மனைவின்ற ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதுன்றார். அவருக்காக தான் மாறுறோன்றது இன்னும் அவருடைய நினைவையும் கொடுக்குது. ஸோ செம பாயிண்ட்டு. ஆக்சுவலி உண்மையிலே இதுதாங்க பிரதர் உண்மையான புருஷார்த்தம், எளிமையான புருஷார்த்தம்னு கூட. பாபா அதுதான் சொல்லுவாங்க, என் மேலே அன்பு வையுங்க போதும், தானாக எல்லா மாற்றமும் ஏற்பட்டு விடும். இது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம். இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம லௌகிக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுறான் அப்படின்னா அந்த பையன் என்ன பண்ணுவான், அந்த பொண்ணுக்காக எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டுருவான். எதுக்காக? அந்த அன்புக்காக. அதுதான் பாபாவே ஒரு அவைக்த வாணியில் சொல்லுவாங்க, இந்த அன்புனால நீங்கள் எல்லா பலகீனத்தையுமே விட்டுட்டீங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த பாபாவோட அன்பு தான் நம்மளோட ஈஸியாக நம்ம மேலே போகிறதுக்கும், நம்மளோட பலகீனத்தை விடுறதுக்கும் எல்லாத்துக்குமே இந்த அன்பு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் தரமாக நிற்கிது. அதனால தான் அதாவது நம்மளுடைய சாகாரத்தில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அன்பே சிவம். வேறு எதுவுமே சொல்லலைனாலும் கூட இந்த ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க, அன்பே சிவம். சிவம் வந்து அன்பானவர் அப்படின்ட்டு சொல்கிற ஒரு விஷயங்க பிரதர். ஸோ அவ்யக்த பயிற்சி பாபா சொல்கிறாங்க, ஞானத்துடைய ஆழமான விஷயத்தை வந்து எப்படி புரிய வைக்கலாம் அப்படின்ற வழியும் இருக்குது, விளக்கமும் பாபா கொடுத்துட்டு தான் இருக்கிறார். ஸோ லாஜிக்கலாக நம்மளால் புரிய வைக்க முடியும், அதற்கான அதிகாரம் நமக்கு இருக்குது. இது வந்து உங்கள் மனதின் விஷயமோ கற்பனை விஷயமோ கிடையாது. நீங்கள் சொல்கிறது நீங்களாக யோசித்து பேசுகிறீங்க கிடையாது, சத்தியம் உங்களுடைய அனுபவம். இது நீங்கள் சொல்கிற ஒரு ஞானத்தின் பாயிண்ட்டும் இல்லையா? ஏன்னா அந்த அனுபவத்தின் அதிகாரியாக இருக்கிறீங்க இல்லையா? அந்த அனுபவம் ஆகி இருக்குது. ஞானத்தின் அதிகாரி சும்மா படிச்சுட்டு ஒப்பிக்கிறதில்ல, அந்த ஞானம் உண்மையில் எப்படி இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒப்பிக்கிறோம். சத்தியத்தின் அதிகாரி, அந்த சத்தியத்தின் சொரூபமாகி நாம் அதை புரிய வைக்கிறோம். ஸோ பல அதிகாரங்களை கொண்டவர்களாக இருக்கிறீங்களே, அந்த அதிகாரத்தையும் பயன்படுத்தணும், அன்பையும் பயன்படுத்தணும், ரெண்டும் ஒன்றா பயன்படுத்தணும் இல்லை? ரொம்ப அதிகாரி நான் பண்ணுறதான் ரைட்டுன்னு பேசிடக்கூடாது, அந்த அத்தாரிட்டியே இல்லாமல் எங்கே இதாங்க சத்தியம் தயவு செய்து நம்புங்கன்னு கெஞ்சிட்டும் இருக்கக்கூடாது, ரெண்டும் சமமாக இருக்கணும் அப்படிங்கிறார். இது ஆக்சுவலாக சில மதங்களை சார்ந்தவர்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள் கிட்ட கூட அதை பார்க்க முடியும். அந்த அத்தாரிட்டி இல்லைங்க, நீங்கள் அதை படித்து பாருங்கள் உங்களுக்கு புரியும். அவங்களுக்கு ஒரு அனுபவம் ஆகி இருக்குது இல்லையா, அதனால் அதை சொல்கிறாங்க. ஸோ அம்மாவுடைய மதுர மகா வாக்கியங்கள், பந்தனத்தில் இருக்கும் கோபிகைகளின் குப்தமான மகிமை, குப்தமான கோபிகைகளின் மகிமை. ஒரு பாடல் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, பாராமல் நேசிக்கிறேன், இருந்த இடத்திலே உன்னை யோசிக்கிறேன் அப்படின்னு ஒரு சூப்பரான பாட்டு கொடுத்துருக்குறாங்க. உண்மையிலே இது பந்தனத்தில் இருக்கிற மாதாக்கள் பாடுற பாட்டு தான் இது பாருங்கள். அதுவும் இல்லாமல் இப்போ லேட்டாக வந்தவங்களுடைய பாட்டாகவும் கூட இது இருக்குது. ஏன்னா நம்ம சிவபாபாவை நேரடியாக பார்த்தது இல்லை இல்லையா,
அதனால் பாராமல் நேசிக்கிறேன், இருந்த இடத்திலேயே உன்னை யோசிக்கிறேன் பாபா அப்படிங்கிற மாதிரி இருக்குது பாட்டு. சூப்பர். ஸோ பந்தனத்தின் தாய்மார் தான் பாடுறாங்க. ஏன்னா பந்தனத்தின் தாய்மாருடைய நடிப்பு இருக்குது பாருங்கள், தனித்துவமான நடிப்பு ஒவ்வொரு கல்பத்திலும். இப்பொழுது இந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா பந்தனத்தில் இருக்கக்கூடிய அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய கோபிகைகளுடைய புகழாகும். இது வந்து கல்பத்திற்கான விசித்திர விளையாட்டாகும். அப்படி என்ன தனித்துவமான நடிப்பு தெரியுமா? பார்க்காமலே பாபாவை லவ் பண்ணுறாங்க இல்லையா? காதல் கோட்டைன்ற ஒரு படம் அதில் தான் ஃபேமஸ் ஆச்சு, பார்க்காமலே லவ் பண்ணுறதுன்றது. ஆனால் உண்மையிலே அது வந்ததுக்கு காரணம் கூட பாபா தமிழ்நாட்டில் வந்துட்டாருன்றது கூட காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாவம், இந்த உலகத்துக்கு என்ன தெரியும்? யாருக்குமே புரியறதில்ல இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதே. ஆனால் நமக்கு தான் தெரியுது எங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டே அப்பாவை நேசிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது. கரெக்டு. ஏன்னா முந்தைய கல்பத்தில் நடந்தது திரும்ப அப்படியே நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. அப்போ இது எப்பயோ நடந்த மகிமைன்றாங்க, அது இப்போவும் நடக்கும்னு அவங்களுக்கு தெரியாது. கோபிகள் வந்து வீடு வாசலை விடாமல் இருக்கலாம், சாது சன்னியாசிகள் மாதிரி வீடு வாசலை விட்டுட்டு போகலை. அக்கா மகாதேவி அக்கா மாதிரி வீடு வாசலை ராஜ பதவி விட்டுட்டுலாம் போகல. ஆனால் வீட்டில் இருந்துக்கிட்டு நினைவிலேயே கர்ம கணக்கு முடிக்கிறாங்க. ஏன்னா கர்ம கணக்கு முடிக்கணும்ல, வீட்டை விட்டு போயிட்டால் கர்ம கணக்கு முடியாது, நினைவிலேயே முடிக்கிறாங்க. ஸோ பாபா நினைவில் இங்கே உதைச்சாலும் மிதித்தாலும் எதுவுமே அவங்களுக்கு தெரியல. அந்த ஜில்லுன்னு இருந்துச்சுன்ற ஒரு சிவனடியார் சொல்லுவார், வெயில் காலத்தில் சுண்ணாம்பில் போட்டால் அந்த மாதிரி நமக்கு ஆனந்தமே ஆனந்தம். மீரா கூட அப்படி தான் இருப்பாங்க. அதனால் பந்தனத்தில் இருக்க மாதாக்கள் என்ன பண்ணுறாங்களாம், நடனம் ஆடிக்கிட்டு ஆனந்தத்திலே பாட்டு பாடிக்கிட்டே இருக்காங்களாம். உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா அவங்களாம் வீட்டை விடுறதற்கான விஷயமே இல்லை. வீட்டில் இருந்தவாறே அப்பாவை பார்க்காமலே அந்த சுகத்தில் இருந்து சேவை செய்யணும் அப்படிங்கிறாங்க. என்ன சேவை பண்ணணும்? தானும் தூய்மையாகி மற்றவர்களையும் தூய்மையாக்குற சேவை. தான் தூய்மையாகிறது கூட சேவை தான், அதையும் புரிஞ்சுக்கணும். பாபா நினைவில் இருக்கிறது கூட சேவை தான், ஏன்னா வாயுமண்டலம் தூய்மையாகிட்டே இருக்குது. உங்களுக்கு இப்போது 3வது கண் கிடச்சிருக்கு. ஆதியிலிருந்து இறுதி வரை விதை மற்றும் மரத்தினுடைய ரகசியம் உங்களுடைய பார்வையில் இருக்குது. அனைத்திற்கும் ஆதாரமாக இருப்பது தான் இந்த வாழ்க்கை. அதாவது 5000 வருட அந்த கல்பச்சக்கரத்துக்கும் இந்த சங்கமயுக வாழ்க்கை தான் ஆதாரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது சூப்பராக இருக்குது. உங்கள் பார்வையில் விதை இருக்குது, மரத்தின் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் இருக்குதுன்னும் போது மைண்டில் வந்து இந்த அம்மன் கோயில் ஃபங்க்ஷனுக்கெலாம் சீரியல் பல்பு போடுவாங்க. இப்போ சிங்கம் இருக்குதுன்னா அது அப்படியே வரிசையாக அந்த பல்பு அப்படியே கீழே இருந்து மேலே ஏறும். அந்த மாதிரி மரம் ஏறுறது நம்ம புத்தியில் இப்போ தெரியுது இல்லை? விதை பாபா தெரிகிறாரு, அங்கேருந்து ஞானத்தை எடுக்குது, ஒரு புள்ளி ஆத்மா அப்படியே வெவ்வேறு ஆத்மாவாக வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ முழு மரமும் நம்மளுடைய புத்தியில் தெரியணும். ஸோ இந்த வாழ்க்கையின் மகத்துவம்தான் 21 பிறவிக்கான மிக உயர்ந்த பாக்கியத்தை உருவாக்குறோம் இந்த ஞானத்தின் மூலமாக. ஸோ இந்த வாழ்க்கையின் மகிமையே ஞானத்தின் மகிமையில் தான் இருக்குது. இதில் நம்ம வந்துட்டு பழைய குலமரியாதையா அப்படின்னு சொல்லப்படுகின்ற விகாரம் இருந்துச்சு அப்படின்னா சேவை செய்ய முடியாது. அது வந்து நம்மளுடைய குறை. கண்டிப்பாக. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறதெல்லாம் தப்பான விஷயங்கள் தான் இருக்குது. கண்ணதாசன் வந்து அர்த்தமுள்ள இந்து மதத்தில் வந்து ஒரு மனைவி நைட்டு கட்டிலில் வந்து கணவனுக்கு விபச்சாரியாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்றைக்கி எல்லாருமே அதை பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் இந்த சமுதாயத்துடைய கருத்துக்கள். இதை ஃபாலோ பண்ணி நீ விகாரத்தில் விழுந்தன்னா சேவை செய்கிறதுக்கு தகுதியற்றவள் நீனுன்ற டைரெக்டாக அம்மா சொல்கிறாங்க. தூய்மையை பற்றியே இப்போ பேச மாட்டாங்களே பாபா குழந்தைங்க, டைரெக்டாக சொல்கிறாங்க. மத தாய்மார்கள் கூட்டு வச்சு சொல்கிறாங்க. இப்போ யாராவது அப்படி சொல்லுவாங்களா? அப்படி நீ விடலைன்னா அது உன்னுடைய பலகீனம்ன்றாங்க. நீ அதெல்லாம் பார்க்காத, நீ ஸ்ட்ராங்காக இருக்கிறியா, உனக்குள்ளே எப்படி பலகீனம் வரும்? தண்ணி அடின்னு சொன்னால் நீ தண்ணி அடிச்சிடுவியா? அப்போ எப்படி இதில் மட்டும் விழற அப்படின்னு கேட்குறாங்க. சூப்பர் சூப்பருங்க பிரதர்.
இது நிறைய பேர்த்துடைய இப்போ பந்தனத்தில் மாட்டிகிட்டு இருக்க மாதாக்களுக்கு பயங்கரமான சக்தியை அம்மா கொடுக்குறாங்க. அநேக பேருக்கு இந்த பிரம்மா குமாரிகள் வீடு வாசலை விட்டுட்டு வந்து விட்டார்கள் என்று சிந்தனை வருதாம். ஆனால் இது வீடு வாசலை விடுவதற்கான விஷயமே இல்லையே. வீட்டில் இருந்தவாறே பவித்திரமாக இருக்க வேண்டும் மற்றும் சேவை செய்ய வேண்டும். இதில் எந்த கடினமும் இல்லை. பவித்திரமானால்தான் தூய்மையான உலகத்திற்கு செல்லும் அதிகாரி ஆவீர்கள். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க பிரதர். சூப்பர். குடும்பத்தை உடைக்கிறாங்கன்றாங்க. இங்கே எங்கே குடும்பத்தை உடைக்கிறாங்க? கணவன் மனைவி ஒன்றா தான் இருக்க போகிறீங்க, அப்புறம் எங்கே இங்கே உடைக்கிறது இருக்குது? தூய்மையாக இருக்க சொல்கிறாங்க. அது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. மற்றபடி யார் போகலையோ அவர்கள் கல்பத்திற்கு முதலிலேயே வில்லன் பாகத்தை நடித்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, வில்லன் பாகத்தை நடிக்கட்டும். ஆனால் என்ன பண்ணுறது, இதில் யாரோட குறையும் இல்லை, எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா சுகம் துக்கம் பார்த்து இங்கே நடக்கத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்குது. எப்படி நாம் பரமாத்மாவின் காரியத்தை அறிஞ்சிக்கிட்டு இருக்கிறோம், அது மாதிரி இந்த ட்ராமாவுடைய ஒவ்வொருடைய பாகத்தையும் நம்ம அறிஞ்சிக்கிட்டு இருந்தோம். எனவே இதில் வெறுப்பு வரத்துக்கு ஒன்றும் இல்லை. சூப்பர், செம பாயிண்ட்டு. இல்லை, வில்லன் பார்ட்டு பண்ணவங்க முந்தைய கல்பத்தில் பண்ணதை பண்ணுறாங்க. அவங்க நடிப்பு சுவிட்ச் போட்ட பொம்மை மாதிரி. இதில் வெறுக்கிறதுக்கு என்ன இருக்குன்றாங்க. இது செம பாயிண்ட்டு. இதுக்காக தான் நடந்ததே நடக்கும்ன்றார், நிச்சயிக்கப்பட்டதுன்றார். நான் முயற்சி பண்ணாமல் இருப்பேன், இது நிச்சயிக்கப்பட்டதுன்னு சொன்னால் நீ முட்டாளுன்றார். எதுக்காக பாபா சொல்லியிருக்காருன்னா மற்றவங்க மேலே உனக்கு வெறுப்பு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். முயற்சி பண்ணாமல் உட்காந்துக்கிறதுக்கு கிடையாது. ஸோ அப்படி யார் தீவிர முயற்சியாளர் பண்ணுறாங்க, உங்களை எப்படி நான் முந்தைய கல்பத்தில் தீவிர முயற்சி பண்ணி நம்பர் 1 தொட்டவனாச்சே அப்படின்னு நினைக்கணும். அவங்க தான் வேகமாக ஓடி போய் வெற்றி மாலையில் மணி ஆகிடுவாங்க. நல்லது, செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க. ஓம் சாந்தி பாபா. தேங்க்யூ பாபா. ஓம் சாந்தி.